ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கிடைக்கும். பண விஷயங்கள்ல இருந்த தட்டுப்பாடுகள் சரியாகும். கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க விரைந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானா வரும். உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் சிரமங்களும் குழப்பங்களும் தடைகளும் 100% விலகக்கூடியதாக இருக்க போகுது. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சரியாகும். வேற ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சவங்களோட கனவுகள் சரியாகும். புது இடத்துக்கு குடிபோகணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் சரியாகும். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 சனி பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நல்ல கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார். அந்த சனி பயிற்சி வருது. ஏன்னா நவகிரகங்கள்ல ரொம்ப நீண்ட நெடும் நாட்களுக்கு இருந்து பயிற்சியா பலன் தரக்கூடியது சனி பகவான் தான். 2.5 வருட காலங்கள் அவர் இருக்க போறார். அப்படி மீன ராசியில குருவோட வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுல பல ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது. பல பேருக்கு 7.5 சனி தொடங்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. அதே மாதிரி கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பல சனிகள் முடியுது. சில பேருக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வும் நடக்க காத்திருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சு ஒரு பெரிய விடுதலையை அடையக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ அதற்கடுத்தது அஷ்டம சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எல்லாம் அந்த மார்ச் 6 முடியுது. அர்த்தாஷ்டம சனியில ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு 2.5 வருஷமா போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இந்த சொன்ன 3 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் சனியோட பாதிப்பும் இவங்களுக்கு விடுபடுது. இதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய இடத்துக்கு இவர்கள் நகர்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய ராசியா பார்க்கப்படக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி தொடங்குது. ஸோ சொன்ன இந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். அதுக்காக 7.5 சனி வருதே, அஷ்டம சனி வருதே, அர்த்தாஷ்டம சனி வருதே, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சனி பகவான் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சனி பெயர்ச்சியான முதல் ஒரு வருஷம் உச்சம் பெற்ற குரு நேரடியா சனி பகவானை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான சனி பகவானால் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தும் அல்லது அவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு சனி எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே உங்க கூட நான் பிரத்யேகமா பகிர்ந்துக்கு காத்திருக்கேன். ஸோ வாங்க ஏற்றுக்கொள்ள போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மத்திலே வீற்றிருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 2வது இடத்துக்கு பாத சனியா வரார். 7.5 சனி ஆரம்பிச்ச இந்த 5 வருட வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நிறைய சவால்களை கொடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது. பொதுவாக சனி நடந்துச்சுன்னா நான் சொல்றது பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும்னு கேட்கும். ஒன்று தேவையில்லாத பொருள் செலவு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண விரயம், அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மகாரியம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஜாதகப்படி. பட் கடவுள் இழக்கக்கூடாத பல விஷயங்களை இந்த 5 வருடத்துல இழந்திருப்பீங்க. குறிப்பா அந்த லாஸ்ட் 2.5 வருஷம் ஜென்ம சனி வந்ததுல இருந்து பாடா படுத்துச்சு. எதை? உடம்பையும் மனசையும். பழைய மாதிரியான எண்ணம் இல்லை, பழைய மாதிரியான சிந்தனை இல்லை, பழைய மாதிரியான செயல்கள் கிடையாது. முன்ன மாதிரி என் மனசும் இல்லை, உடம்பு இல்லை அப்படின்னு புலம்பிய கும்பராசிக்காரர்கள் 99% பேர் இருக்கீங்க. அதை நானும் காதுபட பல பேர் சொல்ல கேள்விப்பட்டேன். அதுலயும் குறிப்பா அந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் நமக்கு ஆரம்பிச்சதுல இருந்து பல நெருக்கடிகளை அனுபவிச்சிங்க. கோச்சார ரீதியா என்னைக்கு கும்பராசிக்கு 2ல ராகு இருந்துச்சோ அந்த 2ல இருந்து ராகு இப்ப விலகிடுச்சு, திருப்பி ஜென்மத்துல வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் 7.5 சனியும் இந்த ராகு கேதுவனுடைய சஞ்சாரங்களும் சரியாகவே இல்லை. இந்த ராகு கேது என்ன பண்ணுச்சு? ஒன்னு உடம்பு கெடுத்தது, 2வது மனசு கெடுத்தது, 3வது இல்லற வாழ்க்கையை கெடுத்தது, நிறைய நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், மன உளைச்சலை கொடுத்தது. ராசியில ராகு இருந்துச்சுன்னா மனப்பதட்டம், மனக்குழப்பம், மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகளை கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படிலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. பட் ஜென்ம சனி விலகிறது கும்பராசிக்கு ஒரு பெரிய நிம்மதிங்க. அப்போ உடம்புல ஒரு பெரிய தெளிவு வரும், மனசுல ஒரு பெரிய தெளிவு வரும், நல்ல முயற்சிகள், நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேலோங்கும்.
குறிப்பா தனஸ்தானத்துல சனி வராரு, ராசியை விட்டு சனி விலகி தனஸ்தானத்துல வந்து அந்த தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் பெற்ற பார்வையா பார்க்கிறார் சனியை. அப்ப பாத சனி வந்தாலும் தயவு செஞ்சு நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா அந்த குரு பார்க்கிற வரைக்கும் அந்த பாத சனியினுடைய தாக்கம் முதல் ஒரு வருஷத்துக்கு சத்தியமாக துளியுமே இருக்காதுன்றது என்னுடைய அதீதமான நம்பிக்கை. அதுக்கு காரணம் என்னன்னா, சொந்த வீட்டை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுப்பார். அதுலயும் குறிப்பா பொருளாதார ரீதியா பெரிய முன்னேற்றம் வரும். பண விஷயங்கள்ல இருந்த தட்டுப்பாடுகள் சரியாகும். கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க விரைந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானா வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி அரியர்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே மாதிரி விரும்பிய துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஏதாவது நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கோர்ஸ் அமையுங்க. குடும்ப விஷயங்களில் பல நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழல், நல்ல நிம்மதி, நல்ல அமைதியான சூழல் எல்லாம் கடவுள் அருளோடு கிடைக்க போகிறது. அதற்கு அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் வந்து பாருங்க, மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து நீங்க கண்டிப்பா ஒரு புது தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, தெளிவோட லைஃப் வந்து லீட் பண்ண போறீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும், சிரமங்களும், குழப்பங்களும், தடைகளும் 100% விலகக்கூடியதாக இருக்க போகுது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கப்படக்கூடியது லக்னத்துக்கு 4ஆம் இடம். வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சரியாகும். வேற ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சவங்களோட கனவுகள் சரியாகும். புது இடத்துக்கு குடிபோகணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் சரியாகும். இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெருசா லாக் ஆயிடுச்சு, அந்த பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் எல்லாம் கடவுளர்களோடு சக்சஸ் ஆகும். வேற ஏதாவது புது முயற்சியை தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகளும் பலிதமாக மாறும். நிச்சயமாக நீங்கள் நல்ல முயற்சிகளை கண்ணை மூடிட்டு மார்ச் 6லிருந்தே தொடங்கலாம். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தையினுடைய உடல் நலத்துல பிரச்சனை அல்லது மன ரீதியான சிக்கல்களில் குழந்தை தவிச்சிட்டு இருக்காங்கன்னா கடவுள் அருளோடு அவருடைய உடல் நலமும் மனநலமும் சரியாகுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு 6ல் வரார். 6ல் குரு வரும்பொழுது மட்டும் ஜூனுக்கு பிறகு பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுல கவனமா இருங்க. புதிய கடன்கள் எதையும் வாங்கி தயவு செஞ்சு மேலே அழுத்திக்காதீங்க. ஒரே ஒரு அட்வைஸ், ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்ப இன்னொரு கடன் வாங்கி அதில் போய் தேவையில்லாத நெருக்கடிக்குள்ள மாட்டிக்க கூடாது. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. அப்படி ஒப்படைச்சா அதுவே நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் இருக்கும். ஜூனுக்கு பிறகு சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களை கார்னர் பண்ணுவாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்களே செஞ்சாலும் உங்களுக்கு தர வேண்டிய உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அவர்கள் புறக்கணிப்பார்கள், அல்லது அடுத்தவர்கள் அதை எடுத்துப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கையாண்டாலே போதும், அது உங்களை தேடி வந்துடும். கவலைப்படாதீங்க. ஒரு முதல் 3 மாதம், ஜூன் முதல் ஃபர்ஸ்ட் 3 months மட்டும் கொஞ்சம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆஃப்டர் அந்த ராகுகேது பயிற்சி டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை விட்டு விலகிடுச்சுன்னா இந்த சிக்கல்கள் எல்லாம் தானாக சரியாயிடும். நீங்கள் கவலைப்பட வேணாம். ரொம்ப முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது, லக்னத்துல ராகு இருக்கு. ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் 100 நான் பேசினாலும் பர்சனல் லைஃப்ல தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியா சர்ப்பதோஷம் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கு. அப்ப இல்லற விஷயத்துல கவனமா இருங்க. திருமண வயசுல இருக்கக்கூடியவர்கள் 1க்கு 4 முறை வரன்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து திருமணம் செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பொறுத்தெல்லாம் பார்த்து தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் தடைப்பட்டு நிற்கும், நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கும். அப்படி இல்லை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனா வாழ முடியும். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இந்த காலத்துல வரும். காதலர்களுக்குள்ள பிரச்சனை வரும், பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தவறான உறவு, தவறான தொடர்புகள் இந்த காலகட்டங்கள்ல நிறைய நம்ம கிட்ட வந்து நெருங்கும். இதுல கவனமா இருங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம மாட்டி நீங்கள் வலி அனுபவிச்சுட்டிங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் லைஃபுக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. தப்புன்னு நினைக்கிற விஷயத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. யாரும் குற்றவாளி இல்லை. எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த நேரங்களில் சில இடங்களில் நமக்கு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். அது அன்பால் ஏமாறலாம், பணத்தில் ஏமாறலாம், பொருளில் ஏமாறலாம், என் உடலில் ஏமாறலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே ஏமாறாமல் நீங்கள் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதீத அன்பு, அதீத பாசம், அதீத பற்று, அதீத காதல் எங்கேயுமே தயவு செஞ்சு தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அது வழிகளை மட்டுமே தரும். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவியா இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது சார், 20 வருஷம் ஆகுது சார்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க ஒன்று சொன்னா வீட்டுக்காருக்கு ஆகாது, அவர் ஒன்று சொன்னா உங்களுக்கு ஆகாது. மிஞ்சி ஏதாவது பேசிட்டீங்கன்னா 2 பேத்துக்குள்ள தேவையில்லாத மனசங்கடங்களை ஏற்படுத்தும் நேரம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரும், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் திருப்பி கொடுப்பீங்க. டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். ஷேர் மார்க்கெட் அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இழந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் திரும்ப எடுக்க
நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பேங்க் லோனு, அந்த பேங்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு கிளியர் ஆகி கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ஆன விஷயங்கள்லாம் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும். கவலைப்பட வேணாம். தந்தையாருடைய உடல்நலம் அல்லது தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஆதாயம் இருக்கு. கும்பராசிக்கு குறிப்பா நேரடி பார்வையா குருவினுடைய பார்வை அற்புதமா பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கிடைக்கும். அது மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறது. எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். லாபம் என்பது கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் நிகர லாபம் பார்ப்பீங்க. ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா லாபத்துக்கு அதிபதி குரு, 11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு உச்சமடைகிறார். 6ல் குரு உச்சமடைஞ்சு மறைஞ்சாலும் கவலைப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடம் சொந்த வீடான மீனராசியை பார்க்கிறார். உங்க கும்பராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா லாபம் இருக்கும். ரொம்ப முக்கியமா 12வது வீட்டையும் குரு பார்க்கிறாருங்க. அப்ப விரைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம் எல்லாமும் சாதக பலன்களை பெற்றுத்தலும். அப்போ பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பிஆர் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டிலே வசிச்சுட்டு இருக்கின்றவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சாதகமில்லாத சிக்கலான சூழல்கள் எல்லாம் சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகிறதுன்றது ஒரு பெரிய மறுபிறப்பு, ஒரு மறு தெளிவு, ஒரு மனத்தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளா முடங்கி இருந்த உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் செல்லக்கூடியதாக இருக்க போகிறது. பாத சனி நிச்சயமா அந்த அளவுக்கு பெரிய அழுத்தங்களை கொடுக்காது. உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே பட்ட வழிகளுக்கெல்லாம் மருந்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளத்தை மண்ணிட்டு நிரப்பக்கூடிய நாட்கள் வர மாதிரி ஏற்கனவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேச்சஸ்லாம் அதை அழகா சரி பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி வருது. அண்ட் ஒட்டுமொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாற்றம் தரணும்னு சொல்லி நானும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, முன்னாடி சொன்னேன், ராசியில ராகு இருக்கு, 7ல கேது இருக்கு. சந்திரனோட ராகு சேர்ந்துச்சுன்னா சந்திர கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அந்த கோவில் வலதுபுறமா 3 சுத்து, இடதுபுறமா ஒரு 3 சுத்து, அந்த கோவிலை சுத்தி மட்டும் வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் மலை வர மாதிரி ஒரு 3 சுத்து வலதுபுறம், 3 சுத்து இடதுபுறம். எந்த கோவிலா இருந்தாலும் சிவன் கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு சுத்துங்க. அந்த சந்திரனுடைய ஒளி உங்க மேல படும் பொழுது உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும். முடிஞ்சா அந்த கோவில்ல ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பௌர்ணமி நிலவோடு மனம் விட்டு பேசுங்கள். உங்க வாழ்க்கையில் என்ன வழி இருந்தாலும் அந்த சந்திரன்ட்ட நீங்க சொல்லுங்க. சத்தியமாக அவர் சரி செய்து கொடுப்பார். இந்த ஒரே ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மனம் நிறைந்த சனிப்பெயர்ச்சியா வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.